அனைவருக்கும் வணக்கம். சஷ்டி விரதம் இருப்பவர்கள் முக்கியமான கேட்ட கேள்விக்கான பதில்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா, அதிகமாக கேட்குற கேள்வி, ஊருக்கு போயிட்டு நாங்கள் அந்த வீட்டில் சாப்பிட்லாமான்னு கேட்டிருந்தீங்க. இப்போ நீங்கள் விரதம் இருந்தாலும் ஒரு வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, உங்களுடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகும்போதே நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தே தண்ணீர் மற்றும் நீங்கள் சாப்பாடு கெட்டி கொண்டு போகலாம். லெமன் சாதம் இந்த மாதிரி புளி சாதம் ஏதாவது வைத்து நீங்கள் கொண்டு போகலாம். அவசரத்துக்கு போகிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். இல்லை நான் அங்கே தான் போய் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அம்மா வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, இருக்கிற மாதிரி இருக்குன்னு நம்ம விரதம் இருக்கிறோன்னு சொன்னால் நம்ம அம்மாவுக்கு தெரியும். அம்மா அங்கே எதுவும் பிளங்க மாட்டாங்க. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அங்கே தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம நெருங்கின சொந்தம் அம்மா, மாமியார் வீடு இந்த மாதிரின்னு வச்சுக்கோங்கவே, நம்ம இப்போ விரதம் இருக்கிறோம் அப்படி சொன்னாலே அவங்க அங்கேயும் பிளங்க மாட்டாங்களே, அதனால் அந்த வீட்டில் சாப்பிட்றது பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்த வீட்டுக்கு போகிறீங்க, அதாவது அடுத்த வீடு அப்படின்னு ஒரு சிஸ்டர்ஸ் மாதிரி இருப்பாங்க இல்லையா, நமக்கு கொஞ்சம் இந்த சித்தி பொண்ணு இப்போ அந்த மாதிரி ஒரு ரிலேட்டடாக இருப்பாங்க இல்லையா, அந்த ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகும்போது நீங்கள் வீட்டில் இருந்தே கொஞ்சம் சாப்பாடு கொண்டு போனால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். வீட்டில் எது நான்வெஜ் எது பிளங்கியிருக்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா, அதனால் நம்ம போகும்போது விரதம், அதாவது காப்பு கட்டியிருப்பவர்கள், விரதம் இருப்பவர்கள், 7 நாள் விரதம் இருப்பவர்கள்லாம் இதை நீங்கள் ட்ரை பண்ணால் நல்லது. ஒருவேளை நீங்கள் அங்கே போய் 2 நாள் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா வேறு ஆப்ஷன் இல்லை, நம்ம அங்கே தான் போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் வர்ற மாதிரி, ரிட்டர்ன் வர்ற மாதிரி இருந்தது அப்படின்னா, நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணீர் கொண்டு போங்க. இல்லை அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னா, நீங்கள் வீட்டில் ஏதாவது சாப்பாடு கூட கொண்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நேரம் தான் இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் சாப்பிட தேவையில்லை, நம்ம அப்படியே ரிட்டர்ன் வந்துட போகிறோம். அதே போல் இன்னொரு டவுட்டு இப்போ சஷ்டி விரதம் இருக்கிறாங்க அவங்க வீட்டில். ஸோ நானும் சஷ்டி விரதம் இருக்கிறேன். நான் போயிட்டு அவங்க வீட்டில் போய் சாப்பிடலாமா, அவங்க இருக்க சொல்கிறாங்க, சாப்பிட சொல்கிறாங்க, விரத சாப்பாடு சாப்பிட சொல்கிறாங்க, சாப்பிடலாமனா தாராளமாக சாப்பிடலாம். ஏன்னா அவங்களும் சஷ்டி விரதம் தானே இருக்கிறாங்க. அப்படி சாப்பிடுவதும் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லதான். ஒரு வீட்டில் போயிட்டு நம்ம சஷ்டி விரத சாப்பாடு சாப்பிட்றதும் நமக்கு ரொம்ப நல்லதான். அந்த குடுப்பனை எல்லாருக்கும் கிடைக்குமானா ரொம்ப கம்மி தான். நம்ம ஒரு வீட்டில் விரத சாப்பாடு சாப்பிட்றது எவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியுமா. அதனால தான் நம்ம சொல்லுவாங்க, விரதம் நம்ம சமைச்சு விரதம் விடும்போது யாராவது நம்ம பக்கத்தில் கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்கன்னா நம்ம நல்ல ஒரு மகிழ்ச்சியாக போய் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை அவங்க கூப்பிட்றாங்க நம்ம எதுக்கு போகணும் அப்படிலாம் நினைக்காதுங்க. இப்போ அக்கம் பக்கத்தில் கூட பாருங்கமே, யாராவது விரதம் விட்டுறாங்கன்னா உங்களை சாப்பிட கூப்பிட்டாங்கன்னா போய் சாப்பிடுங்க. அதை விட நமக்கு புண்ணியம் நமக்கு என்ன கிடைக்க போகுது. விரத சாப்பாடு நம்ம தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். சஷ்டி விரதம் இருக்கிறவங்க வீட்டில் போயிட்டு நீங்கள் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். அவங்களும் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி தான் இருக்க போகிறாங்க. ஸோ தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். விரத சாப்பாடு சாப்பிட சொன்னாலும் நீங்கள் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். அங்கே போயிட்டு டீயோ காஃபி ஏதாவது கொடுத்தாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் வீடு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அங்கே இருக்க போகுது, சஷ்டி விரதம் இருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, தாராளமாக நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த குழப்பம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து மிக முக்கியமானது, இந்த ஹோட்டலில் போய் சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா சைவ ஹோட்டலில் போய் சாப்பிடுவாங்க. நிறைய பேர் விரதம் பிடிக்கிறவங்களாம் சைவ ஹோட்டலில் சாப்பிடுவாங்க, அசைவ ஹோட்டல் போகாமல். இப்போ உங்களுக்கு சூழ்நிலை காரணமாக நீங்கள் ஹோட்டலில் போய் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னா சைவ ஹோட்டலில் போய்ட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் தவறில்லை, சாப்பிட்லாம். அதில் வெங்காயம் பூண்டுலாம் சேர்த்துருப்பாங்க. நமக்கு நமக்காக ஸ்பெஷலாக அவங்க சேர்க்காமல் இருக்க மாட்டாங்க இல்லையா, அதை நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் யோசித்து பார்த்துக்கோங்க. அதனால் நீங்கள் ஏதாவது சாப்பாடு உங்களுக்கு அங்கே வெளியே சாப்பிட்டு தான் ஆகணும், அப்படி சூழ்நிலை அப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நம்ம ஹோட்டல் அசைவ சாப்பாடு மட்டும் சாப்பிடாமல் சைவ சாப்பாடு தாராளமாக விரதம் இருப்பவர்கள் போய் சாப்பிட்டுக்கலாம். நம்ம அவசரத்துக்கு சாப்பிட்டுக்கலாம், தவறில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா மிக 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 முக்கியமான கேள்வி, நிறைய பேர் கேட்ட கேள்வி. நான் வீட்டில் விரதம் இருக்கிறேன், எங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜு கேட்குறாங்க, சமைக்கலைன்னா திட்டுவாங்க, சண்டை போடுவாங்கன்னெலாம் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் மற்ற நாள் ஒரு 48 நாள் பூஜை பண்ணுறீங்க, ஒரு 21 நாள் பூஜை பண்ணுறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது விழா மாதிரி, நமக்கு பெரிய மகா சஷ்டி விழா. இந்த விழா நமக்கு 22ஆம் தேதி ஆரம்பிச்சிருச்சு. திருச்செந்தூரில் ஃபுல்லாக நமக்கு ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு தானே இருக்குது. ஸோ அந்த மாதிரி விழா ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு நிறைய பேர் இதில் காப்பு கட்டி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டில் நான்வெஜ் சமைக்கிறது அந்தளவுக்கு விசேஷமாக இருக்காது. அதற்கப்புறம் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான். ஏன்னா நீங்கள் விரதம் இருக்கிறீங்க, முருகனுக்காக நீங்கள் விரதம் இருக்கிறீங்க. 7 நாள் அல்லது 6 நாள், 6 நாள் கூட எடுத்து 7ஆவது நாள் கூட நீங்கள் எடுக்க வேண்டாம். சூரசம்ஹாரம் ஈவினிங் வரை நமக்கு அந்த விரத கணக்கு தான் நமக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சமைக்காமல் இருப்பதான் நல்லது. ஏன்னா சண்டே நமக்கு 5ஆவது நாள் ஆகுது, திங்கக்கிழமை நமக்கு சூரசம்ஹாரம். அதனால தான் நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க சண்டே சமைக்கலாம், ஆனால் வீட்டில் கேட்குறாங்க அப்படின்ட்டு.
நீங்கள் வந்து காப்பு கட்டி விரதம் இருந்தாலும் சரி, காப்பு கட்டாமல் விரதம் இருந்தாலும் சரி, அந்த நாள் அசைவம் எடுக்காமல் இருப்பதான் 100% உங்களுக்கு வந்து உங்கள் விரதத்துக்கான பலன் கிடைக்கும். ஒரு நம்ம ஒரு வீட்டில் வந்து விரதம் இருக்கிறோம் அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணணும். அப்படின்னா தான் அந்த விரதம் நமக்கு 100% வெற்றியாகும். ஒருத்தவங்க வந்து அந்த வீட்டில் விரதம் யாருக்காக இருக்கிறாங்க? அந்த வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து நமக்கு ஓகே, அவங்க விரதம் இருக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த விரதத்துக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணி, நம்ம பரவாயில்ல நம்ம விரதம் முடிஞ்ச பிறகு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற வீட்டில் கட்டாயமாக முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கணும். ஒரு வீட்டில் வந்து விரதம் இருக்கிறாங்கன்னா, அதுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நம்ம விரதம் இல்லாட்டா கூட பரவாயில்ல. அந்த வீட்டில் ஏதோ ஒரு ஜீவன் விரதம் இருக்கிறாங்க. சுவாமிக்காக, அந்த வீட்டு நல்லதுக்காக தானே விரதம் இருக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு மதிப்பு நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுத்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா, அந்த இறைவனோட அருள் வந்து வீட்டுக்கே நமக்கு கிடைக்கும். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பரிபூர்ணமாக இருக்கும். நிறைய பேர் நீ விரதம் இரு, நீ விரதம் இல்லாட்டப்போ எங்களுக்கு நாங்கள் நான்வெஜ் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி தான் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க. இந்த 48 நாள் பூஜைக்கெல்லாம் இந்த கமெண்ட் அதிகமாக வந்தது பார்த்தீங்கன்னா, நீ விரதம் இரு இல்லாமல் போ, அது உன்னுடைய பிரச்சனை, எங்களுக்கு நான்வெஜ் சமைச்சு கொடு அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்டில் படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்படியும் ஆட்கள் இருக்கத்தானே செய்கிறாங்க அப்படிங்கிறப்போ லைட்டாக ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிற பெண் வந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே விரதம் இருக்கிறாங்க. அவங்க எந்த பெண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கவுங்க சுயநலத்துக்காக விரதம் இருக்கிறதே கிடையாது. நான் பார்த்த வரைய பார்த்தீங்கன்னா, நான் நல்லா இருக்கணும், அதுக்காக தான் நான் விரதம் இருக்கிறேன், நான் நல்லா இருக்கணுங்கிற அந்த வார்த்தை எந்த பெண் வாயிலையும் வந்ததே இல்லை. தன் கணவர் நல்லா இருக்கணும், தன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், ஒரு ஏதாவது பிரச்சனை அந்த வீட்டில் இருக்க அந்த பிரச்சனை சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பெண் வந்து அந்த வீட்டில் விரதம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் அந்த வீட்டில் வந்து கடவுளுடைய கடாட்சம் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும். இப்போ வந்து ஒருவேளை நீங்கள் நான்வெஜ் தான் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படி ரொம்ப உங்களை போட்டு இது பண்ணுறாங்க அப்படின்னு விட்டுருங்க நீங்கள். அதாவது பெண்கள் விட்டுருங்க. அவங்க போக்கில் அவங்க போகட்டும். கடவுள் உங்கள் பக்கம் எப்போதுமே இருப்பாங்க. நான்வெஜ் சமைக்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருவேளை ஒரு சில ஆண்கள் வந்து கேட்க மாட்டாங்க. அது ஆண்கள் கேட்காட்ட கூட பரவாயில்ல. பெண் பெண்ணுக்கு தான் எதிரி அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டில் இருக்கிற மாமியார் கூட ரொம்ப பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் ஒரு கமெண்ட்டில் படித்தேன். அந்த மாமியார் கூட திட்டுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் புரிஞ்சுக்கலனாலும் ஒரு பெண்ணாவது புரிஞ்சுக்கிடணும் இல்லையா? சரி அந்த பொண்ணு வந்து விரதம் இருக்குது, நம்ம அதுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த பெண் வந்து அதற்கு மேலே, மாமியார் அதுக்கு மேலே. ஸோ வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்படிலாம் பண்ணக்கூடாது. இப்படிலாம் வந்து பண்ணுறது மிகப்பெரிய பாவச்செயல். விரதம் இருக்கிறவங்கள அப்படிலாம் கஷ்டப்படுத்தக்கூடாது. அவங்களுடைய விரதத்துக்கு மதிப்பு கொடுக்கணும். அவங்க நமக்காக தான் இருக்கிறாங்கன்னு ஒரு செகண்ட் யோசித்தோம் அப்படின்னா, யாருமே அப்படி பேச மாட்டாங்க. யாருமே வந்து ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், ஒரு நிமிடம் யோசிப்பாங்க. யோசிக்கிற ஆண்கள் பேச மாட்டாங்க. யோசிக்கிற பெண்ணும் அந்த மாதிரி வந்து விரதம் இருக்கிறவங்கள வந்து பேச மாட்டாங்க. அப்படியா பேசினாலும் அதற்கான கர்மாவை அவங்களே அனுபவிச்சுப்பாங்க. விரதம் இருக்கிறவங்களும் அதெல்லாம் நினச்சி உங்களை யாராவது அப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. இப்போ அதற்கு மீறி அவங்க அது வேணும் இது வேணும்னு கேட்டாங்கன்னா, கடவுள் மீது பாரத்தை போட்டுட்டு அவங்க என்னமா தின்னுட்டு போகிறாங்கன்ட்டு விட்டுருங்க. அவ்வளோதான். உங்களுக்கு வந்து கடவுள் மீது முழு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா, கடவுள் உங்களை மட்டும் தான் பார்ப்பார், என்னுடைய பக்தியை மட்டும் தான் அவர் பார்ப்பார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட நீங்கள் வந்து இது விரதம் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஏன்னா எதுவுமே பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து சொல்வது நம்மளோட கடமை. நான் தனியாக விரதம் இருக்கேன், நீங்கள் சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லக்கூடாது. நம்ம வந்து நான் விரதம் இருக்கிறேன், நான் அதனால் வந்து இந்த நாட்கள் வந்து முடிந்த பிறகு நம்ம வந்து எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் அப்படி சொல்லணும். இல்லை அவங்க கேட்குற மாதிரி இல்லை அப்படின்னா, ஃபஸ்ட்டு சொல்லி புரிய வைக்கணும். கேட்குற மாதிரி இல்லை அப்படின்னா, அவங்க அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு போட்டோம். கடவுள் வந்து பார்த்துட்டு தான் இருப்பார். உங்களுடைய பக்தி என்றைக்குமே வந்து பொய்யாகாது இல்லையா? உண்மையான பக்தி என்றுமே தோற்காது. கடவுள் உங்களுக்கு அதற்கான அருள் பரிபூர்ணமாக கொடுப்பாரு. அதனால் வந்து நீங்கள் அதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க. ஃபஸ்ட்டு சொல்லணும் நம்ம. சொல்லாமல் சரி அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்கன்னு விடக்கூடாது. நம்மளுடைய கடமைகள் வந்து சொல்லணும். கேட்கலன்னா அவங்களுடைய இஷ்டம்தான். சஷ்டி விரதம் இருப்பவர்கள் வந்து நிறைய டவுட்டு கேட்டுகிட்டே தான் இருக்கிறீங்க இந்த விரதத்தை பற்றி. அதில் இன்னொரு முக்கியமான டவுட்டு கூட கேட்டிருந்தீங்க. விரத சாப்பாடு வந்து நம்ம சமைக்கணுமா அப்படிங்கிறது. அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு சாதமாக வைத்து நம்ம சமைக்கணுமான்னு கேட்டிங்க. உங்களுக்கு வந்து விரத சாப்பாடு வந்து எப்படி உங்களுக்கு சமைக்கணும்னு தோணுதோ அதை சமைச்சிக்கலாம். அதாவது ஒரு டிஃபன் தான் பண்ண போகிறீங்க, ஒரு இட்லி தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா பண்ணிக்கிடலாம். சாதம் சின்னதாக ஒரு குழம்பு வச்சு நான் சாப்பிட போகிறேன்னா பண்ணிக்கிடலாம். இல்லை நான் சாதம் வச்சு நான் வந்து சாம்பார் ரைஸ் மாதிரி இல்லை லெமன் சாதம் மாதிரி இந்த புளி சாதம் மாதிரி தான் பண்ண போகிறேன்னா பண்ணிக்கிடலாம்.
ஸோ உங்களால் என்ன முடியுதோ அதை எளிமையாக பண்ணி நீங்கள் தாராளமாக விரத சாப்பாடாக கணக்கு வைத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஒரு சில காய்கறிகள், ஒரு சில உணவு மட்டும் தவிர்க்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கோங்க. அதாவது இதில் சொல்லிடுறேன். ஏன்னா அந்த பதிவு யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா, அதாவது பார்த்திங்கன்னா சுரைக்காய், இந்த மாதிரி கசப்பான காய் வந்து நம்ம சமைக்கக்கூடாது. முட்டை இந்த மாதிரி சமைக்கக்கூடாது. அப்புறம் நான்வெஜ்ஜு சமைக்கக்கூடாது. மற்றபடி நம்ம எல்லா காய்கறியும் நம்ம சமைச்சு விரத சாப்பாடாக நம்ம எடுத்து சாப்பிட்லாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதேனும் தகவல் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். முடிந்த அளவுக்கு நான் பதிவு கொடுக்குறேன். இன்னும் நமக்கு வந்து சஷ்டி முடிகிறதுக்கு இன்றைக்கி தான் 3ஆவது நாள், வெள்ளிக்கிழமை 3ஆவது நாள். இனி 3 நாட்கள் இருக்குது. அதற்கு வந்து தேவையான கேள்விகள் ஏதாவது இருக்குது, சூரசம்ஹாரம் அன்று ஏதான தகவல் இருக்குது கேட்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். இந்த 6 நாளும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபருக்காக தான் ஒவ்வொரு கேள்விக்காக பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். முடிந்த அளவுக்கு எல்லோருக்குமே பதில் சொல்லிருவேன். ஒருவேளை ஏதாவது ரிப்ளை, கமெண்ட் வராமல் இருந்தது அப்படின்னாலும், நீங்கள் வந்து திரும்ப நியூவா ஏதாவது பதிவு போடும் பார்த்தீங்கன்னா, அதில நீங்கள் கேளுங்க. ஏன்னா நான் வந்து கமெண்ட் வந்து ஒன்னொன்னு பேக் டு பேக் போய்க்கிட்டே இருக்கும். நமக்கு வர வர போய்க்கிட்டே இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரை பார்த்தா தான் ஃபுல்லாக பார்க்க முடியும். நம்ம வந்து ஒவ்வொரு புதிதாக பதிவு போடும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு பார்க்க அந்த பழைய கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா போயிடுது. நம்ம சரியாக கவனிக்க முடியல. அதனால் வந்து உங்களுக்கு அந்த டவுட்டுக்கு ரிப்ளை வரல அப்படின்னா, நியூவா பதிவு போடும் பார்த்தீங்கன்னா, அதில மறுபடியும் நீங்கள் கேளுங்க. நான் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணிடுவேன். மீண்டும் ஒரு தடவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.